அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டும் இந்த ஒரு வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினத்தில் உங்களோட நான் பகிர இருக்கிற வேத வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1000 வருட அரசாட்சி குறித்து வேதாகமம் என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்களோட உங்களோட பகிர இருக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15லிருந்து 22 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். எதற்காக மகிமைப்படுத்த வேண்டும்? 16வது வசனம், நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கேட்கிறோம். நானோ இளைத்து போனேன், எனக்கு ஐயோ, துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள், துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்றேன். அதுக்கப்புறம் 17வது வசனம், தேசத்து குடிகளே, திகிலும் படுகுழியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும். ஏன் நேரிடுது? அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியில் விழுவான், படுகுழியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான். உயர இருக்கும் மதகுகளும் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். இந்த சம்பவம் இப்பொழுது நான் வாசித்த வசனங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 15லிருந்து 19 வரைக்கும் வாசித்தேன். இது எந்த காரியத்தை குறித்து பேசுதுன்னா, கர்த்தருடைய நாள், அதாவது தேவனுடைய நாள். நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களே பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கேட்கிறோம். அப்போது ஏசப்பாவுடைய செகண்ட் கம்மிங், 2வது வருகையை குறித்து பேசுது. 2வது வருகையை குறித்து மட்டும் பேசலை, 1000 வருட அரசாட்சியில் தேவன் என்ன செய்வார் அப்படின்றதையும் பேசப்பட்டிருக்கு. அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். அது மட்டும் இல்லை, ஏசாயா 15வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் எப்படி விசாரிப்பாராம்? அக்காலத்தில், எந்த காலத்தில்? 1000 வருட அரசாட்சியின் போது கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். பூமியில் விசாரிக்கிறார்னா அப்போ இது என்ன குறிக்குது? பூமியில் விசாரிப்பு நடக்க வேண்டும். ஏன் பூமியில் அவர் விசாரணை செய்ய வேண்டும்? அப்போது 1000 வருட அரசாட்சியின் பொழுது தான் இந்த சம்பவம் நடக்குது. பூமியிலையும் அவர் அரசாட்சி செய்கிறாரு, பூமியில் அவருடைய ஆட்சி வருது. அந்த பூமியின் போது பூமியின் ராஜாக்கள், ஏற்கனவே இந்த பூமியில் ராஜாக்களாக அதிபதிகளாக ராஜ்யமன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் கடவுள் முன்ன நின்று அவருடைய நீதி நியாயத்தை கேட்பாங்க. அவர் எல்லாரையும் எப்படி விசாரிப்பார்னா, நீதியின்படி விசாரிக்க போகிறார். அதுக்கப்புறம் 22வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் கெபியின் ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்த்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள். அதுவும் உடனே அல்ல, காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பிறகு விசாரிக்கப்படுவார்கள். இது எதை குறிக்குது? இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ஒரு தலைவர் இருக்கார். அந்த தலைவர் ஆட்சி செய்கிற டைமில் கெட்டவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவார்? ஜெயிலில் போடுவார். அது எப்பேற்பட்ட பிரபலமான கொலைக்காரர்களாக இருக்கட்டும், பிரபலமான ரவுடிகளாக இருக்கட்டும், ஒரு முதலமைச்சர் அல்லது ஒரு தலைவருடைய பார்வையில் அந்த கேஸ் போயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுறாரு? அஃபிஷியலாக அறிவிக்கிறது மட்டும் இல்லை, இன்அஃபிஷியலாகவே அவர்களை ஜெயிலில் போடுவார். இதுதான் ஒரு ஆட்சி செய்கிறவருடைய ஒரு யுக்தி, ஆட்சி நடக்கும் பொழுது. அதே போல் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்சியின் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் காவலில் போடப்படுகிறார்கள். யார்? துன்மார்க்கர்,
பிசாசுடைய ஆட்கள் தேவனுடைய பேச்சை கேட்காம, தேவனுடைய வழியில் நடக்காமல், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நடிக்கும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அல்லது எப்பேற்பட்ட கேட்டகரியாக இருக்கட்டும், அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்கட்டும், ஆனால் இயேசுவின் வசனத்தை கை கொள்ளாதவர்கள், ஏசப்பாவின் வார்த்தையை கீழ்ப்படியாதவங்க ஒவ்வொருத்தரும் இந்த நிலைமையில் ஆளாவாங்க. அதில் பிசாசை சேவிக்கிறவர்களும் பிசாசினுடைய பேச்சை கேட்டு பிசாசு என்னென்னலாம் சொல்லி அதன்படி அவர்கள் செய்கிறார்களோ அவங்க எல்லாரும் இதில் உடன்படுவார்கள், இதில் எல்லாரும் சேர்க்கப்படுவார்கள். அப்போது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு ஆட்சி நிலுவையில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆட்சியில் யாருக்கு அந்த அதிகாரம், அந்த வல்லமை இருக்கோ அவரால் மட்டும்தான் அந்த ஆட்சி நடக்கிறப்போ கெட்டவங்களுக்கு அங்கே வேலை இருக்காது. இப்போது உதாரணத்திற்கு சொல்லப்போனால், ஒரு நல்லவர் ஒரு ஆட்சி செய்கிறார். அந்த ஆட்சி செய்கிற டைமில் கெட்டவங்களுக்கு அங்கே இடம் இருக்குமா இருக்காதா? கெட்டவங்களுக்கு நிச்சயம் அங்கே இடம் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே ஒரு பலமான ஒருத்தர் அங்கே ஆட்சி செய்கிறாரு. அப்போது தீயவர்களுக்கு அங்கே இடம் இல்லை, கெட்டவங்களுக்கு அங்கே கெட்டது செய்ய பலன் இல்லை, அவங்களுக்கு அந்த பவர் போயிடுது. அப்போ என்ன பண்ணுறாரு? அந்த நல்ல ஆட்சி செய்கிறாரு பார்த்தீங்களா ஒருத்தர், அந்த நல்ல ஆட்சி செய்கிறவர் என்ன பண்ணுறாரு? இந்த கெட்டதையெல்லாம் என்ன பண்ணுறாரு? அடைக்கிறாரு. கெட்ட விஷயங்கள், கெட்ட காரியங்கள் எல்லாமே சிறையிலுக்கு கெட்டவங்க அல்லது செய்கிறவங்க சிறையில் போகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஒரு நல்ல ஆட்சி வந்து விட்டது. நல்லவர் ஒருவர் ஆட்சி செய்யும் பொழுது கெட்டதுக்கு அங்கே பவரே இல்லாமல் போகிறது. அப்போ அதே போல் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கர்களும் பாவிகளும் பிசாசுடைய ஆட்களும் பிசாசுடைய பேச்சை கேட்டு யாரெல்லாம் தேவனுடைய முத்திரையை பெறாமல், தேவனுடைய கட்டளைகளின்படி வாழாமல், தேவனை விட்டு பின்விலகி போனவர்கள், கடைசி நொடியில் எனக்கு ஆண்டவரே வேணான்னு சொல்லிட்டு போனவங்களும் இதில் அடங்குவாங்க. அவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா கெபிகளில் அடைக்கப்பட்டு, வசனம் சொல்லுது 22வது ஏசாயா 15:22 சொல்லுது, அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்த்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள். அவங்களுக்கு விசாரணை எப்போ இருக்குது? ரொம்ப நாள் கழித்து விசாரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி 15வது அதிகாரம் 22வது வசனத்தில் எழுதியிருக்கார். அது மட்டும் இல்லை, 23 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் இது எதை குறிக்குது? அவர் ஆட்சி நடக்குது, அந்த டைமில் தான் இந்த காரியங்களெல்லாம் நடக்குது. 1000 வருட அரசாட்சி நடக்கிற அந்த தருவாயில் தான் யாரெல்லாம் கெட்டது செஞ்சாங்க, யாரெல்லாம் துன்மார்க்கர், யாரெல்லாம் தேவனுடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படியாதவங்க, யாரெல்லாம் மிருகத்தின் முத்திரையை பெற்றவர்கள், அந்தி கிறிஸ்துவை வணங்கினவர்கள் ஒவ்வொருவரும் காவலில் அடைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள். இது எல்லாம் 1000 வருட அரசாட்சியில் நடக்கிற ஒரு காரியம். அதுக்கப்புறம் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், நிலா கலங்கி போகும், சூரியன் ஞானமடையும், சூரியன் வெட்கப்பட்டு போகுமா. அவர் உண்டாக்குனது தான் சூரியன் சந்திரன் எல்லாமே. இந்த வானத்தில் பார்க்குற நிலாவாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், எல்லாம் கடவுள் உருவாக்குனது தான். ஆனால் நிலா கலங்கி போகுமா. பயத்தில் நம்ம எப்படி கலங்கி போகிறோம், ஒரு விஷயத்தை நினச்சி எப்படி நடுக்கமாய் பயந்து போகிறோம், அதேமாரி நிலா நடுங்க போது, சூரியன் வெட்கப்பட்டு போக போகுது அவருடைய ஆட்சியில், இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியில். அப்போது அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். அவருடைய மகிமை எங்கு பார்த்தாலும் தேவனுடைய வெளிச்சம் மட்டுமே இருக்கும். சூரியன் சந்திரனுக்கு அங்கே வேலையே இல்லை. அதுக்கு தான் வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, சூரியனுக்கு அங்கே வேலையே இல்லை, சந்திரனுக்கு அங்கே வேலையே இல்லை, சந்திரனே பயப்படும், சூரியன் ஞானமடையும், வெட்கப்பட்டு போகும் சூரியன். இன்றைக்கி சூரியன் எவ்வளோ பிரகாசமாக இருக்குது, இன்றைக்கி பார்க்குற நிலா நைட்டில் எவ்வளோ வெளிச்சத்தை கொடுக்குது. ஆனால் ஒரு காலம் வரப்போகிறது, இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியில் அங்கே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடமில்லை, எந்த அரசாங்கங்களுக்கும் அங்கே இடமில்லை. அது லிட்ரலாக வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, பார்க்குற சூரியன் சந்திரன் மட்டும்தான் அங்கே வேலை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆட்சி நடக்காது.
ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எகிப்தின் ராஜாக்களை அந்த காலத்தில் எப்படி அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு கடவுளாக அல்ல, சூரிய கடவுளுக்கு மகனாக ராஜாக்களை வைப்பாங்க. எப்போ? 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு. வேதத்தில் பார்வோன் என்கிற மன்னன் எதுக்கு அறிகுறியாக அவருடைய பெயரை வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன்களுக்கெல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அப்போது லிட்ரலாக பார்த்தீங்கன்னா வேத வசனத்தின்படி சூரியன் சந்திரனும் பொழுது ஏசப்பா உண்டாக்கின படைப்புகள் மாத்திரமல்ல, எவர் ஒருவர் தன்னை எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளாக பெயர் வைத்திருக்கிறாரோ, குறிப்பாக இப்போ சொன்ன பார்த்தீங்களா, பார்வோன் என்கிற ராஜா எப்படி அவரை கூப்பிடுவாங்க, சூரியன்களுக்கெல்லாம் கடவுள், அவர் தான் எல்லாவற்றுக்கும் கடவுள்னு சொல்லி பார்வோன் ராஜாவை கூப்பிடுவாருன்னு சொன்ன பார்த்தீங்களா. அந்த பார்வோன் ராஜா அந்த பேரை பட்டப்பேரை வச்சுருந்தார். அப்போது எந்தெந்த அரசாங்கங்கள் தன்னை தேவனை காட்டிலும் உயர்த்தி காண்பிக்குதோ, இந்த உலகத்தெல்லாம் படைத்த கடவுள் ஒருவர் இருக்கார், ஆனால் அவரையும் மிஞ்சி நான் தான் கடவுள்னு எந்தெந்த ராஜாக்கள் தங்களை மிடுக்காக தூக்குகிறார்களோ, பெருமையில் வாடுறாங்களோ, யாரெல்லாம் கடவுளை விட தான் தான் பெரியவர்கள் என்று சொல்லி ஆணவத்தில் வாழறார்களோ, அவர்கள் அனைவரும் தாழ்த்தப்பட்டு போவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உயர்ந்து இருக்க போகிறார். ஆமென். காரணம், அவர்தான் மேன்மைக்குரியவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் சகலத்திற்கும் ஊற்றும் காரணர். நம்ம உருவாக்கின கடவுள் தாங்க பெரியவர். யார் தன்னை தேவனை காட்டிலும் மேட்டுமையாக தன்னை மேன்மைப்படுத்துகிறார்களோ அவர்கள் அனைவரும் பிசாசினுடைய பிள்ளைகள், சாத்தானுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறவர்கள். ஏன்னா பிசாசும் தேவனை காட்டிலும் தன்னை மேன்மையாக நினச்சான். கடவுளை விடவா, நான் கடவுளுடைய இடத்தையே பிடிப்பேன் பாரு அப்படின்னு தான் மனசில் கர்வத்தோடு வாழ்ந்தான். ஆனால் கடவுள் அவனை பரலோகத்திலிருந்து கீழே இறக்கி விட்டார். அப்போது எப்பேற்பட்ட கடவுளை நம்ம ஆராதிக்கிறோம்? வானத்தையும் பூமியையும் சகல சிருஷ்டிகளையும் சகல அண்டா சராசரங்களையும் உருவாக்கின கடவுளை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அப்போது சாதாரணமான கடவுளை நம்ம ஆராதிக்கலை. அப்போது இதிலிருந்து நம்ம உணர வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய வீராப்பு தணிந்து போகும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. ஒவ்வொருத்தரும் வீராப்பாக வாழறாங்கல்ல, நான் தான், என் ராஜ்யம்தான், நான் தான் பெரியவன், என்னை காட்டிலும் கடவுளை காட்டிலும் நான் பெரியவன்னு தன்னை மிடுக்காக தன்னை ஒரு ஆணவத்தோடு வாழற எல்லாரோடைய ஆணவமும் ஒரு நாள் அழிய போகிறது. எல்லாரும் ஆண்டவர் முன்னாடி தலை குனிய போகிறார்கள். அப்பேற்பட்ட உயரமும் உன்னதமும் ஆனவர் ஆட்சி செய்ய வரப்போகிறார். அந்த ஆட்சி மிக மகிமையான ஆட்சியாக இருக்க போகிறது. நீடித்த ஆயுசுள்ளவர் சிங்காசனத்தில் அமரப்போகிறார். அவருடைய கண்களுக்கு முன்பதாக இந்த வானமும் இந்த பூமியும் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல அகன்று போகிறது. இந்த வானம் இந்த பூமி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எப்படி புஸ்தகத்தை சுருட்டுற மாதிரி இந்த பேப்பரை சுருட்டுவது போல் ஆண்டவர் இந்த வானத்தையும் இந்த பூமியும் சுருட்டிட்டு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் ஸ்தாபிக்க போகிறார். அவருடைய ஆட்சியில் கண்ணீர், கவலை, பாவம் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த அவருடைய ஆட்சியில் தேவன் ஒரு சில ஜாதியினரை ஆசீர்வதிக்கிறார். இது ஏசாயாவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 24, 25 உள்ள வசனங்கள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 24, 25, 19வது அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்கள். அக்காலத்தில் இஸ்ரவேல் எகிப்தோடும் அசிரியாவோடும் ஒன்றாக மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாக இருக்கும். இது எந்தெந்த தேசங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாருன்னு நான் மீண்டும் வாசிக்கிறேன். அக்காலத்திலே, அது எந்த காலத்திலே? இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசிரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வசனத்தை தெளிவுக்காக வாசிக்கிறேன். அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர், எகிப்தியராகிய என் ஜனமும் அசிரியராகிய என்
கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். இது கர்த்தரே சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை அவர் கூறுறாரு. ஒரு சில நாடுகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இது 1000 வருட அரசாட்சியில் நடக்கக்கூடிய காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த காலம் எப்படி இருக்கும், 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு சில வசனங்களே நமக்கு குறிப்பிட்டிருக்காரு. ஏசாயா 19வது அதிகாரம் 16வது வசனம். அக்காலத்திலே எகிப்தியர் பேண்டுகளை போலிருந்து சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கை அசைவினாலே அஞ்சி நடுங்குவார்கள். எப்படி ஒரு ராஜா இப்படி சிட்டிகை போட்டு இப்படி போன்றாரோ, அந்த ராஜாவுக்கு இருக்கிற அந்த வல்லமை இப்போது இந்த தற்காலிக உலகத்தில் இருக்கிறவங்க ஒரு சிட்டிகையோ ஒரு கை அசைவோ பண்ணும்போது எப்படி தட்டாமல் அந்த வேலையை செய்கிறாங்களோ, இந்த வானத்தையும் இந்த பூமியையும் இந்த சமுத்திரத்தையும் படைத்த கடவுள் ஒரு நாள் என்ன செய்ய போகிறாராம், எகிப்தியரை பேண்டுகளை போல, அதாவது பேண்டு அவருக்கு முன்னாடி நம்ம எல்லாம் தூசிங்க. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுளுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒரு தூசி தான். அவருடைய பார்வையில் நம்ம மேன்மையானவர்கள் அல்ல. ஏன்னா உண்டாக்குனவர் அவர் தான். அப்போ கடவுளுக்கு முன்னே நம்ம என்ன மேன்மை, நம்ம என்ன பெரிய ஒரு மேன்மை எதுவுமே இல்லை. அவருக்கு முன்னாடி நாம் எல்லாரும் சாம்பல், பூச்சியும் புழுவுமாக இருக்கிறோம் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி. அப்போது அவர் என்ன பண்ண போகிறார், எகிப்தியரை தன் கை அசைவினாலே அசைக்கும் பொழுது எகிப்தியர் எப்படி ஆவாங்களாம், எகிப்து தேசத்தினர் எப்படி ஆவாங்களாம், பயப்படுவாங்களாம். ஐயோ, ராஜாவுக்கு கீழே எப்படி ஒரு சேவகர் அடிப்பணைஞ்சி பயத்தோடு வாழறாரோ, ராஜாவுக்கு எந்த அளவுக்கு அந்த வல்லமை இருக்கோ அதே போல் நம்மளை உண்டாக்கின கடவுள் அதை விட பல மடங்கு வல்லமை உள்ளவராக அவருடைய ஆட்சியை நடத்த போகிறார். அதுதான் 1000 வருட அரசாட்சி. இந்த அரசாட்சியில் அவருடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படிந்தால் மாத்திரமே ஆசீர்வாதம். கட்டளைகளின்படி வாழாமல் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கு தண்டனை நிச்சயம். இன்றைக்கு ஆண்டவர் எல்லாரையும் விடலாம், இன்றைக்கு ஆண்டவர் எல்லாரையும் தன்னுடைய கிருபையால் மன்னிக்கலாம். ஆனால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இயேசுவின் ஆட்சி வரும். அந்த 1000 வருட அரசாட்சியில் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளும்படி வர வேண்டும். அவருடைய சன்னிதானத்தில் வந்தே ஆக வேண்டும். அப்படி வரலைன்னா அந்த தேசத்தில் மழை பெய்யாது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் ஏசாயாவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 7வது வசனத்தையும் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 7வது வசனம், ஏசாயா 19:7. நதியோரத்திலும் நதி முகத்திலும் நதியோரத்திலும் நதி முகத்திலும் இருக்கிற மடலுள்ள செடிகளும் நதி அருகே விதைக்கப்பட்ட யாவும் உலர்ந்து போகும், அது பறக்கடிக்கப்பட்டு இல்லாதே போகும். இது இப்பொழுதைய உலகம் எப்படி மாறப்போகிறது, இது இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய ஆட்சியின் போது, அவருடைய வருகையின் போது ஒரு பூ உதிர்ந்து போகும் என்று சொல்லி ஏசாயா 19:7 வாசிக்கிறோம். நதியோரத்திலும் நதி முகத்திலும் இருக்கிற மடலுள்ள செடிகளும் நதி அருகே விதைக்கப்பட்ட யாவும் உலர்ந்து போகும். விதைக்கப்பட்ட எல்லா செடிகளும் உலர்ந்து போகும். ஏன் உலர்ந்து போகிறது? பறக்கடிக்கப்பட்டு போகும். அப்போது கர்த்தருடைய அந்த நாள் தெளிவுக்காக இன்னொரு வசனத்தையும் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதே ஏசாயாவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 1வது வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. எகிப்தின் பாரம் இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல்
ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும். எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். இது எதை குறிக்குது? ஆண்டவருடைய வருகையின் போது கர்த்தர் வேகமாக மேகத்தின் மேல். இந்த வசனம் எதோட நம்ம ஒப்பிடலாம்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் எப்படி வருவாராம்? இயேசு கிறிஸ்து இதோ மேகத்தின் மேல் வருவார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அப்போது ஏசாயா புஸ்தகம் 19வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வேகமாக மேகத்தில் வருவார், எகிப்தோட மோதுவார். எகிப்து தேசம் எப்படி இருக்குமா? பயந்து நடுநடுங்க போகிறது. எகிப்தில் இருக்கிற எல்லா விக்கிரக சிலைகளும் குலுங்க போகிறது. அப்போ இது 1000 வருட அரசாட்சியும் குறிக்குது. 2வது வருகையின் போது நடக்கக்கூடிய சம்பவத்தையும் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கார். அப்போ தான் அவங்க எது விதைச்சாலும் நதியோரத்தில் இருக்கிற எல்லா செழிப்பும் மாறி உலர்ந்து காய்ந்து ஒன்றுமில்லாமல் போகிறது. அப்போது இந்த சிம்டம்ஸ், இந்த சம்பவம் இப்பொழுது ஏசாயா புஸ்தகத்தில் நான் படித்த இந்த சிம்டம்ஸை வைத்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேல் வரப்போகிறார். அப்போது எகிப்துக்கு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வாசனம் நிறைவேறும். அதை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்காரு. அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? மெய்யான கடவுள், மெய்யான ஆண்டவர் கடவுள் வரப்போ இவங்க செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்த கல், மண், எதெல்லாம் தெய்வம்னு கல்லில் செஞ்சு வச்சு வணங்கிட்டு வந்தாங்களோ அது எல்லாமே குலுங்கும், ஒன்றுமில்லாமல் போகிறது. அப்போது அவர் மேகத்தின் மேல் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது விக்கிரகங்கள் கட்டோடே அழியும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏசப்பாவுடைய வருகையில், 2வது வருகையில் எதுவுமே இருக்காது, எல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகிறது. சரி, இன்னும் நான் தெளிவுக்காக ஒரு சில வசனங்களை நான் சொல்ல போகிறேன். அந்த இடத்துல மனுஷனுடைய வீம்பு செல்லாது. ஏசாயாவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5-6 உள்ள வசனங்கள். 5-6 ஏசாயாவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5-6 உள்ள வசனங்களை நான் இப்போ உங்களுக்காக படிக்கப் போகிறேன், கேளுங்க. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின்மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு விற்றிருப்பார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். சிங்காசனம் என்று சொன்னால் இன்னைக்கு பெரிய பெரிய அதிகாரிகள், தலைவர்கள், முதலமைச்சர்கள் அமருகிற அந்த சிம்மாசனத்தை என்ன சொல்வோம்? ஒரு ராஜா ஒரு இருக்கையில் போய் உட்கார்ந்தா அந்த இருக்கைக்கு என்ன பேர் வைப்போம்? சிம்மாசனத்தில் உட்கார்றாருப்பா ராஜா அப்படின்னும். அப்போது அப்பேற்பட்ட ராஜா, மகிமை உள்ள பெரிய ராஜா, உலகத்துக்கெல்லாம் அதிபதி, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஒருவர் சிங்காசனத்தில் உட்காரப் போகிறார். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். எந்த இடத்துல ஸ்தாபிக்க போகிறார்? புதிய வானம் புதிய பூமி. இந்த பூமியில் அவருடைய ஆட்சி இருக்க போகிறது, 1000 வருட அரசாட்சி. அது மட்டும் இல்லை, நியாயாதிபதியாய் உண்மையோடே உட்கார போகிறார். அவர் தான் ஜட்ஜ். த ரைச்சியஸ் ஜட்ஜ் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். He is sit upon his throne and judge everybody. அப்போது அவருடைய அரசாட்சியில் நீதி மட்டுமே இருக்க போகிறது. 6வது வசனம். மோவாபியரின் பெருமையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லவே செல்லாது. யாருடைய வீம்பு செல்லாது? கடவுளுக்கு விரோதமாக எழும்புகிற யாராக இருந்தாலும். இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா மோவாப் ஜாதி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு. ஆனால் மோவாபியர் மட்டும் இல்லை, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிறவர்களும், இயேசு கிறிஸ்துவை துச்சமாக நினைக்கிறவங்களும், அவரை தெய்வமாக நினைக்காதவங்களும், அவருக்கு பயப்படாதவங்களும், அவரை வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்குகிற ஒவ்வொருவரும் அவருக்கு எதிரான ஜாதிகளே.
அப்படிப்பட்ட ஜாதியினர் அவருடைய வீம்பு செல்லவே செல்லாது. அவங்க எங்கே ஓடினாலும் ஒளிந்தாலும் அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்சியில் யாரும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பகிரங்கமாய் நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். அவருடைய நீதி பகிரங்கமாக இருக்க போகிறது. ஒருத்தரும் அவர் பார்வையில் தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு பலரை ஏமாற்றலாம், ஆனால் ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. அது நானாக இருக்கட்டும், இல்லை நீங்களாக இருக்கட்டும், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் முன்பதாக கணக்கு கொடுக்க போகிறோம். பிரசங்கம் பண்ணுகிற நானாக இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, நானும் என் ஆண்டவர் கேட்பார் கணக்கு. என்ன செஞ்ச, எப்படி வாழ்ந்த, எப்படி உன் பார்வை இருந்தது, எப்படி உன் பேச்சு இருந்தது. நம்மளை ஒவ்வொருத்தரையும் கணக்கு கேட்டுக்கிட்டே இருக்க போகிறார். நீ எப்படி வாழ்ந்த. அவருடைய பார்வையில் ஒரு மனுஷனும் தப்பித்ததாகவே சரித்திரமே இல்லை. காரணம், அவர் நீதியும் நியாயமும் உள்ள தேவன். அவருக்கு முன்பதாக சூரியன் வெட்கப்பட போகிறது, சந்திரன் கலங்கப் போகிறது. அவருடைய ஆட்சியில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அங்கே இடம் இல்லைன்னா, அவர் உண்டாக்கின படைப்புக்கே அங்கே இடம் இல்லைன்னா, மனிதர்களுடைய நம்ம வீராப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் தூசி. ஒரு தூசியை நம்ம எப்படி பொருட்டாக மதிக்க மாட்டேன்றோமோ, அவர் மதிக்கவே மாட்டார். அவர் மட்டும்தான் அந்த காலத்தில் உன்னதத்தில் உயரத்தில் ராஜரீகம் செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்போது இன்றைக்கி நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிக்கிறாரு, எல்லாத்தையும் நம்ம மன்னிப்பு கேட்டு கேட்டு தப்பு செய்யலாம். ஒரு நாள் வரப்போகிறது, அவருக்கு முன்பதாய் நாம் கணக்கு கொடுக்க போகிறோம். நான் செஞ்ச சின்ன காரியமாக இருக்கட்டும், பெரிய காரியமாக இருக்கட்டும், சின்ன பாவமாக இருக்கட்டும், பெரிய பாவமாக இருக்கட்டும், நீ எப்படி வாழ்ந்தாலும் சரி, இல்லை நான் வெளியில் வேஷம் போட்டுட்டு என் பர்சனலாக நான் தப்பு செஞ்சாலும் சரி, ஒவ்வொரு காரியத்தையும் கடவுள் கணக்கு கேட்பார். என்னையும் கேட்பார், கேட்கிற உங்களையும் கேட்பார். காரணம், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. He is a righteous judge. அவரால் செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. அவர் அற்புதம் செய்கிறவர் தான், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் தான், எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவர் தான். ஆனால் அதையும் மீறி நாம் ஆண்டவரை துச்சமாக நினைக்கும் பொழுது அவருடைய வல்லமையை காட்டுவார். அப்போ அந்த வல்லமைக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதியாய் ஆட்சி செய்வார். ஏசாயா 11வது அதிகாரம் 4-5 வசனங்கள். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். அவருடைய ஆட்சி எப்படி இருக்க போதான்? நீதியின்படி. நீ ஏழையாரு பணக்காரனாரு. ஏழைனா ஆண்டவர் விட்டுருவாருன்னு நினைக்கக்கூடாது. பணக்காரனாக இருந்தால் நம்ம பணத்தை கொடுத்து ஆண்டவரை காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு நினைக்க முடியாது. ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் தப்பு செஞ்சவங்களுக்கு அவர் நீதியாய் நியாயம் செய்வார். ஏழைகளுடைய நியாயத்தை தட்டி கேட்பார். இன்றைக்கி ஒருவேளை ஒரு சிலருடைய நியாயங்கள் எடுபடாமல் போகலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, இதை எல்லாவற்றையும் கேட்க ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் கண்டிப்பாய் நீதி செய்வார். ஏழைகளுக்கு நீதி செய்வார். ஒடுக்கப்பட்டவர்களை கைவிட மாட்டார், நியாயம் செய்வார். கெட்டவர்களை அழித்து போடுவார். எதால் அழிப்பாராம்? இந்த மூச்சு காத்தாலேயே அழிப்பாராம். ஒருத்தரையும் அவர் விட்டு வைக்க மாட்டார். இன்றைக்கி நம்ம நினைக்கலாம், கெட்டவன் நல்லா வாழறான், நல்லவனுக்கு காலம் இல்லைன்னு. ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் துன்மார்க்கனுக்கு கேடு உள்ள நாள், நல்லவர்களுக்கோ அது சந்தோஷமுள்ள நாள். பாவிகளும் ஏமாற்றுகிறவர்களுக்கு அது திக்கு பயமான நாள். ஆனால் உண்மையாய் வாழ்ந்தவர்களுக்கு அது சந்தோஷத்தின் நாள். அந்த நாள் ஆண்டவருடைய நாள். அது தேவனுடைய 1000 வருட அரசாட்சி. ஏழையின்படி நியாயத்தை விசாரிக்கப் போகிறார். சும்மா விட மாட்டார். நம்ம நினைக்கலாம், தப்பு செஞ்சுட்டு முழங்கால் போட்டு, ஆண்டவரே நான் இந்த லஞ்சம் வாங்கிட்டேன் தெரியாமல் என்னை மன்னிச்சிருங்க, அடுத்த டைம் வாங்க மாட்டேன் லஞ்சம்.
ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் அநியாயமாக ஒருத்தருடைய வழக்கை நான் என்ன பண்ணிட்டேன், அவங்களுக்கு செய்ய வேண்டிய நியாயத்தை நான் செய்யாமல் விட்டுட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, அடுத்த வாட்டிலேருந்து நான் கரெக்டாக தீர்ப்பு பண்ணுறேன். செல்லவே செல்லாது. நீ மன்னிப்பு கேட்டாலும் நீ கேட்காம அந்த பாவத்துக்கு நீ மனம் கசந்து வெறுத்து உன்னை நீயே அழாமல் நீ மன்னிப்பு கேட்காம இருக்கும் பொழுது கண்டிப்பாக கணக்கு கொடுக்கவே வேண்டும், கொடுத்து தான் ஆகணும். அதில் விதிவிலக்கு யாருமே இல்லை. அது நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், யாருமே விதிவிலக்கு அல்ல. எல்லாரும் பாவம் செய்பவர்கள். தேவன் முன்னாடி ஒரு நாள் நிற்க தான் நம்ம போகிறோம். பாவம் செய்யலைனாலும் பாவம் செஞ்சாலும் பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் பரிசுத்தமாய் வாழனாலும் இல்லை கடவுளுக்கு பயந்து உண்மையாக வாழனாலும் கடவுளுக்கு பயந்து உண்மையாய் வாழ்ந்தாலும் நமக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை. அதுக்கப்புறம் 7வது வசனம், பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோலை தின்னும். சிங்கம் எங்கன்னா மாட்டை போல் வைக்கோலை தின்னதை நம்ம பார்த்துருக்கோமா? ஆனால் ஏசப்பாவுடைய 1000 வருட அரசாட்சியில், அவருடைய ஆட்சியில் சிங்கம் மாட்டை போல் வைக்கோலை சாப்பிடுமா? பசுவும் கரடியும் எங்கன்னா கூடி வாழ்ந்திருக்கா? பசுவை பார்த்தா கரடி பசுவை தான் சாவடிக்கும் இந்த உலகத்தில். ஆனால் ஆண்டவர் அவருடைய ஆட்சியில் 1000 வருட அரசாட்சியில் கரடியும் பசுவும் நண்பர்களாக இருப்பார்கள். சிங்கம் மாட்டை போல வைக்கோலை சாப்பிட போது. அது மட்டும் இல்லை, இந்த பசுவுக்கு பிறக்கிற குட்டிகளும் கரடிக்கு பிறக்கிற குட்டிகளும் ஒருமிச்சு மேய போகிறது. ஒற்றுமையாக இருப்பார்கள், சண்டை போட மாட்டாங்களாம். மிருகத்துக்குள்ளே இன்னைக்கு ஏன் கரடியை பசுவுக்கு கரடியை கண்டா பயம்? கரடி ஏன் பசுவை அடித்து சாப்பிடுது? ஏன் சிங்கம் மற்ற விலங்குகளை அடித்து சாப்பிடுதுன்னா பாவத்தின் நிமித்தமாய் வந்த விளைவு. ஆனால் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியின் பொழுது சிங்கம் மாட்டை போல வைக்கோலை சாப்பிட போகிறது, பசுவும் கரடியும் கூடி மேய போகிறது. அப்போது இதிலிருந்து நம்ம உணர வேண்டிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட வல்லமை உள்ள கடவுளை நம்ம ஆராதிக்கிறோம். ஆனாலும் அவர் நம்ம மேலே இப்போது ரொம்ப பொறுமையாக இருக்கார். நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் மன்னித்து ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்து கொண்டே வருகிறார். என் மகன் கண்டிப்பாக மனம் திரும்புவான், என் மகள் கண்டிப்பாக மனம் திரும்புவாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் வெயிட் பண்ணுறாரு. நாட்களை கொடுத்துக்கிட்டே வராரு. நம்ம திருந்தி தேவனுடைய பாதத்தில் நம்ம சரண்டர் ஆவோம், நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் அடிக்கடிக்கு தேவனுக்கு விரோதமாக பல பாவங்களை செய்கிறோம். ஆனால் ஒரு கட்டம் வரைக்கும் ஆண்டவர் பொறுமையாக இருப்பார். அவருடைய வருகையின் பொழுது நம்ம துன்மார்க்கருடைய லிஸ்ட்டில் இருப்போம் என்று சொன்னால் அழிவு நிச்சயம். சடிதியில் வரும் அழிவு. அப்போது தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை இந்த வசனங்கள் சொல்லுது, நான் சொல்லலை. பைபிளிலிருந்து உங்களுக்கு எடுத்து சொல்லுகிற ஒவ்வொரு வசனமும் தேவன் எப்பேற்பட்டவர், நம்ம கடவுளை, உண்மையான கடவுளை எப்படி பைபிளில் பார்க்குறோன்னு சொல்லிட்டு நான் விளக்கிக்கிட்டு உங்களுக்கு விளக்கமாக சொல்லி கொண்டு வருகிறேன். அதே போல் 11வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் உங்களுக்காக திரும்ப நான் வாசிக்கிறேன். 8லிருந்து வாசிக்கிறேன், ஏன்னா 6, 7 நான் வாசிச்சிட்டேன். ஏசாயாவின் புஸ்தகம் 8வது வசனத்தில் இருந்து இப்போ நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். எங்கன்னா பால் குடிக்கிற குழந்தை பாம்பு கிட்ட விளையாடுமா? இந்த உலகத்தில் பிறக்கிற ஒரு குழந்தைய நீங்கள் பாருங்கள், பாம்பு கிட்ட நீங்கள் விடுவீங்களா குழந்தைய? ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியின் பொழுது குழந்தை தைரியமாக பாம்பு கையை பிடிச்சி பாம்பை விளையாடுமா. விளையாட்டு பொருளாக மாறுது பாம்பு. அது மட்டும் இல்லை, பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியின் புற்றிலே தன் கையை விடும். எங்கன்னா குழந்தை பாம்பு புத்தில் கைவிட்டதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியின் பொழுது பாம்பு புத்தில் குழந்தை கைவிடுமா. அப்போது குழந்தைகளுக்கு தெரியாது பாம்புன்னு சொல்லிட்டு.
இப்பொழுது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன் குழந்தைகிட்ட பாம்புக்கிட்ட விடுவாங்களா? கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஏன்னா பாம்புன்றது விஷமுள்ள மிருகம். அந்த விஷமுள்ள ஜந்து கண்டிப்பாக விஷத்தை கக்குச்சுன்னா குழந்தைகள் உயிரோடு இருக்க மாட்டாங்க, செத்துருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியின் பொழுது பாம்பு விளையாட்டு பொருளாய் மாறி போகிறது. யாருக்குன்னா கை குழந்தைகளுக்கு, பால் மறந்த குழந்தைகளுக்கும் விளையாட்டு பொருளாய் மாறி போகிறது. அது மட்டும் இல்லை, 9வது வசனம், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஏசப்பா சொல்கிறாரு தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலியமாக, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலியமாக, இப்போ நான் படித்த இந்த வசனத்தின் மூலியமாக சொல்கிறாரு, என் பரிசுத்த பர்வதம் எங்கும். ஏசப்பாவுடைய ஆட்சி எங்குமே பரிசுத்தமாக இருக்கும். அங்கே பாவம் இருக்காது, அங்கே கெட்டது செய்கிறவங்க இருக்க மாட்டாங்க, அங்கே யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறவங்க இருக்க மாட்டாங்க, அங்கே பொறாமை இருக்காது, எரிச்சல் இருக்காது, போட்டி இருக்காது. அங்கே என்ன மட்டும்தான் இருக்கும், எப்போவுமே நம்ம கடவுளை குறித்து படிச்சுக்கிட்டே இருப்போமா. அவருடைய ஆட்சியில் கடவுளை குறித்த அறிவு நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த பூமியில் இந்த பைபிள் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இந்த பைபிளில் இருக்கிற கொஞ்சம் விஷயத்த நம்ம படிக்கிறோம், நீங்களும் கேட்குறீங்க, நானும் சொல்கிறேன். ஆனால் பரலோகத்தில் இதை விட பல காரியங்களை குறித்து கடவுளை பற்றி படிச்சுக்கிட்டே இருப்போம். அங்கே கெட்டது இருக்காது, அங்கே பாவம் இருக்காது. அவருடைய ஆட்சியில் நன்மை மட்டுமே இருக்கும். அங்கே பாவத்துக்கோ தீமைக்கோ இடமே இல்லை. அது மட்டும் இல்லை, ஏசாயாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11, 12 இந்த வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கலான்னு விரும்புகிறேன். அதே ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம். இதை எழுதுகிறவர் தீர்க்கதரிசி ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி. 11வது அதிகாரம் 11வது வசனத்தில் 11, 12 இது 2 வசனத்தை உங்களுக்கு இப்போ நான் வாசிக்க போகிறேன். அக்காலத்தில் ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோரிஸிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமரத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தின் மீதியானவர்களை மீட்டு கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கைகளை நீட்டி. சில ஜாதி பேர்களெல்லாம் இதில் நான் படிச்சிருப்பேன். இது உங்களுக்கு புரியலைன்னா வரக்கூடிய காலங்களில் புரியும். ஆனால் ஒரு சில கூட்டங்கள் இருக்குது, அந்த கூட்டங்களையெல்லாம் சேர்ப்பார். 12வது வசனம், ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். எல்லா ஜாதிகளையும் கூட்டுவார். எந்தெந்த ஜாதிகளெல்லாம் இப்போ நான் படித்த பைபிள் வசனத்தில் படித்த ஒரு ஜாதிகளும் சிதறி கிடக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் கூட்டுவார். அதே போல் ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் செய்ய போகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 18 - 25 உள்ள வசனங்கள். வாசிக்கிறேன். சிரியாவின் தயை, தமஸ்குவின் தயை, மன்னிக்கவும், ஒரு சில ஏசாயாவின் புஸ்தகம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாட்களிலே கர்த்தர் எகிப்து நதிகளின் கடையாந்தரத்தில் உள்ள ஈயையும் அசிரியா தேசத்தில் இருக்கும் தேனையும் தேனியையும் ஈயையும் தேனையும் பயல் காட்டி அழைப்பார். அவைகள் வந்து ஏகமாய் வனாந்தரங்களில் பள்ளத்தாக்குகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் எல்லா முக்காடுகளிலும் மேய்ச்சலுள்ள எல்லா இடங்களிலும் தங்கும். பார்த்தீங்களா, தேனை கூப்பிடுவாராம், தேனியை கூப்பிட்டு அழைப்பாராம். எகிப்து தேசத்தில் எகிப்து நதியின் கடையாந்திரம், அதாவது எகிப்தில் எங்கெங்கெல்லாம் நதிகள் இருக்கோ அங்கே எகிப்து அசிரியா இந்த 2 தேசத்தில் இருக்கிற நதியோரத்தில் இருக்கிற தேனி ஈ இதை எல்லாத்தையும் அழைத்து எங்கெங்கே தங்கும்படி வைப்பாராம். பள்ளத்தாக்கில் போய் தங்குமா. கண்மலை வெடிப்புனா மவுண்டெயின்ஸில் மலையில் தங்க போகுது.
டெசர்ட்டில் தங்க போகுது. அதுக்கப்புறம் மேய்ச்சல் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஆடு எங்கெங்கெல்லாம் மேயுது, எங்கெங்கெல்லாம் மேய்ச்சல் இருக்கோ அங்கெல்லாம் தேனியும் ஈயும் தங்க போகுது. அப்போது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு எவ்வளோ வல்லமைன்னு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த வசனத்தின் மூலியமாக நாம் உணரக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ஆட்சியில் அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, ஆனால் அங்கே பாவத்துக்கு இடம் இல்லை. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து ஆண்டவர் கையால் ஜீவகிரீடத்தை பெறப்போகிறவர்களுடைய நிலைமை பரிசுத்தவான்கள் அப்படின்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்தவான்களுடைய நிலையை குறித்து ஏசாயா 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, சீயோனில் மீதியாக இருந்து எருசலேமின் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். யாருக்கு அந்த பரிசுத்தம் என்கிற பட்டம் கிடைக்கப் போகிறது? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இயேசு என்னென்னலாம் சொன்னார், 10 கட்டளைகளை கொடுத்துருக்காரு. இன்னும் பைபிளில் என்னென்ன காரியங்களெல்லாம் இயேசு ஃபாலோ பண்ண சொல்கிறாரோ, எப்படி இருக்க சொல்கிறாரோ, ஏசப்பாவை நீங்கள் அவரை கடவுளாக ஏற்றுக்கிட்டு அவரையே நீங்கள் வணங்கி அவர் சொன்ன காரியத்தெல்லாம் செய்யும் பொழுது உங்கள் பெயர் எதில் எழுதுவார்? ஆண்டவர் புக் ஆஃப் லைஃப்பில் எழுத போகிறார். அந்த புக் ஆஃப் லைஃப்பில் எழுதிட்டார்னா, ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயரை எழுதுச்சுன்னா நீங்கள் தப்பிக்கப்பட்டீர்கள், நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள். இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் யாரெல்லாம் எழுதப்படலையோ அவங்கெல்லாம் பிசாசோடு சேர்ந்து அழிய போகிறார்கள். ஆனால் இங்கே ஏசாயாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டபடி ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட எவனும் அவங்களுக்கு என்ன பட்டப்பெயர்? பரிசுத்தவான் என்கிற பட்டப்பெயர் ஆண்டவர் கொடுக்க போகிறார். கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தால் தான் அந்த ஸ்லாக்கியம், அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கப் போகிறது. 5வது வசனத்தை, அதே ஏசாயா 4 5வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையும் இரவின் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். எப்படி மோசேயின் காலத்தில் பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் ஆண்டவர் கூட இருந்து முன்ன போனாரோ, முன்னும் பின்னுமாய் இஸ்ரேல் மக்களை பாதுகாத்தாரோ, அப்படியாக அவருடைய ஆட்சியில் என்ன செய்ய போகிறாராம்? மேகத்தை வைக்கப் போகிறார். இரவிலே அக்கினி, கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியை வைக்க போகிறாரு. அதுதான் அவங்களுக்கு வெளிச்சமாகவும் இருக்க போகிறது. அது மட்டும் இல்லை, கர்த்தரே அவங்களுக்கு பிரகாசமாக இருப்பார், ஆண்டவரே வெளிச்சமாக இருப்பார். அதே நேரத்தில் அவருடைய மகிமை எல்லாருக்கும் ப்ரொட்டெக்ஷனாக, காவலாக இருக்க போகிறது. எப்படி இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தின பொழுது, 40 வருஷம் வனாந்தரத்தில் கூட்டிக்கிட்டு போகும்பொழுது காலையில் மேகஸ்தம்பத்தை ஆண்டவர் வச்சாராம். அந்த ஜனங்க ஒருத்தரும் மிஸ் ஆகி போகக்கூடாது, ஒருத்தரும் பார்வோன் ராஜாவுக்கு கீழே அடிமையாகி போயிடக்கூடாது, திரும்ப யாரும் மிஸ் ஆகி போயிடக்கூடாதுன்னு சொல்லி மேகஸ்தம்பமாக வச்சார். இரவில் அக்கினி ஸ்தம்பமாக அவங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராத அளவுக்கு பாதுகாத்த கர்த்தர் அதே கான்செப்ட் 1000 வருட அரசாட்சிகளை கொண்டு வராரு. அவருடைய பிள்ளைகளை கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியாக, பாதுகாப்பாக அவரே இருக்க போகிறார். அவரே மேகமாக இருக்க போகிறார். அது மட்டும் இல்லை, 1000 வருட அரசாட்சியின் பொழுது ஏசாயா 5வது அதிகாரம் 16 17 ஆகிய வசனங்கள் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 5வது அதிகாரம் 16 17 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியால் பரிசுத்தராய் விளங்குவார். நியாயத்தீர்ப்பு செய்யும் பொழுது அவரே மேலான நியாயாதிபதி உயரப்போகிறார். அவரே பரிசுத்தராய் உயரப்போகிறார்.
17வது வசனம், அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்டமிடமெல்லாம் மேயும், கொழுத்தவர்களுடையதாய் இருந்து பாழாய்ப்போன நிலங்கள் பரதேசிகள் அனுபவிப்பார்கள். அவருடைய ஆட்சியில் ஆடுகள் எப்படி மேயுமா? எல்லா இடத்துலையும் மேயும். இன்றைக்கி ஆடை ஒரு இடத்துல மேய விட்டால் நீங்கள் விடுவீங்களா? ஆட்டை மேய விடுவீங்களா? யாருன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க, தூக்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்ருவாங்க. ஆடு மேய்க்க ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏசப்பாவுடைய ஆட்சியில் ஆடுகள் எல்லா இடத்துலையும் மேயப்போகுது. பரதேசிகள், ஒன்றும் இல்லாதவங்க, மற்றவர்களுடைய நிலத்தில் சுபிக்ஷமாய் வாழ்வார்கள். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு போகிறார் பரலோகத்தில். பரதேசிகள், பரதேசினாலே ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் இங்கே பைபிள் வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன போட்டிருக்காரு? 17வது வசனத்தில், பரதேசிகள் மற்றவர்களுடைய நிலத்தை, மற்றவங்க வாங்கி வச்ச லேண்ட் யாருக்கு சொந்தமாக போகுது? ஒன்றும் இல்லாத பரதேசிகள் அதை எடுத்து அனுபவிக்க போகிறாங்க. அந்த இடத்த அவங்க தான் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, இயேசுவின் ஆட்சியில் ஏழைக்கு புகலிடம், ஏழைகளுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்க போகிறார். கெட்டவங்களுக்கு அங்கே வழியே இல்லை, தப்பு செய்வதற்கு ஒரு வழியும் இல்லை. பாவம், இன்னைக்கு இருக்கிற இந்த கெட்ட விஷயங்கள், இன்னைக்கு இருக்கிற இந்த பாவம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்சியில் இருக்கவே இருக்காது. அங்கே சந்தோஷமும் சமாதானமும் நீதியும் நியாயமும் மகிழ்ச்சியும் மட்டுமே இருக்குமே தவிர பாவம் அங்கே இருக்காது. இதனால தான் அநேக ஊழியர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணுறாங்க. எங்களுக்காக, அவங்களுக்காக அல்ல. இந்த காரியத்தை நீங்கள் கேட்கறதுனால உங்களுக்கு என்ன ஒரு நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் நீங்கள் தற்காலிகமாக வாழ்ந்தாலும் இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவோட வாழ போகிறீங்க, காலகாலமாக வாழ போகிறீங்க. மரணம் இல்லை. இந்த உலகத்தில் நிறைய கஷ்டம் இருக்குது, சொல்ல முடியாத கவலைகள் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு கஷ்டம் இருக்கும்பா, ஆனால் தைரியமாக இருங்க, நான் இந்த உலகத்தை ஜெயிச்சேன்னு சொல்கிறார். அந்த ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர் நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த உலகத்தில் அவர் எல்லா சொல்யூஷனையும் தருவார். என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கான வழிகளை அவர் திறப்பார். அதில் சந்தேகமே இல்லை. எப்பேற்பட்ட பிரச்சனையாக, மலை போன்ற சோதனையாக இருந்தாலும் ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு ஆன்சர், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அந்த ஆன்சர் கிடைக்கும். வேறு எங்கேயும் நீங்கள் போய் உங்கள் பிரச்சனையை தீர்க்கணும், நான் இந்த மலையில் போனால் எனக்கு பிரச்சனை தீரும், நான் அந்த மலையில் போனாங்க எனக்கு கடவுள் கருணை காட்டி எனக்கு நல்லது நடக்கும்னு நீங்கள் போகாதீங்க, உங்கள் பிரச்சனை தீரும்ன்ட்டு போகாதீங்க. ஒரே ஒரு தீர்வு, இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக உங்கள் சொந்த குல தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது ஒன்றை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு வழியே இல்லை. ஏன்னா அவர் மட்டும்தான் பிரச்சனையை மாற்ற முடியும், அழிக்கவும் முடியும், ஒருவனை உருவாக்கவும் முடியும். உண்மையான கடவுளுக்கு மட்டும்தாங்க ஒரு மனுஷனை உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், தெரியாமல் ஆக்கவும் முடியும். போலியான கடவுளுக்கு அந்த அதிகாரம் இல்லை, அந்த பவர் இல்லை. இதை தான் நான் விவரித்து சொல்கிறேன். அப்போது இந்த வேத வசனத்தின் மூலியமாக உண்மையான கடவுள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். இந்த வேத வசனங்களின் மூலியமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.